வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி கிரியேட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, டிசைனாக கண்ணாடி போட்டிருப்பாங்க. காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க. இப்போ இதை நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி வருது அப்படின்னு. சரியா? நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள். சரியா? ஓகே, நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி வச்சேன். இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, முதலாவது ஒரு நியூ ஃபைல், சும்மா ஏதாச்சும் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரேஞ்சஸில் எதுலையோ நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இதில் போய்ட்டு ஏதாவது எதுலையாச்சும் ஓகே, இதை நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. முதலாவது சரி, இது வச்சாச்சு. என்ன பண்ணுறோன்னா, முதலாவது ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இப்போ இதுலேயும் போயிட்டு நீங்கள் இந்த ரவுண்டு இல்லாட்டி இந்த பாக்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இதுக்குள்ளேயும் போயிட்டு இந்த ரவுண்டு இந்த பாக்ஸ் எடுக்கலாம். சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரவுண்டு எடுக்க போகிறோம். ஓகேவா? இது ரவுண்டு இல்லை. ஓகே, நம்ம இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் இப்படி பண்ணலாம். எப்படி ரவுண்டாக வரும். ஷிஃப்ட் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராடியன்ட் கொடுக்க போகிறோம். கிராடியன்ட் இந்த மாதிரி வந்துடும். சரியா? இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாச்சும் இந்த மாதிரி கலர் ஏதாச்சும் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் இதில் இருக்கும். கிராடியன்ட் நிறைய இருக்குது. இந்த க்ரீன் இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒன்று கொடுக்கலாம். சரி, இந்த கலர் கொடுக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டோக் ஏதாச்சும் வச்சுக்கலாம். சரியா? ஸ்டோக்கு நம்ம பிளாக்கில் வச்சு பார்ப்போம். ஓகேவா? பிளாக்கில் வச்சாச்சு. அதே நீங்கள் கார்டனில் இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. இதை சுற்றி கலராக நீங்கள் எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்மளுக்கு இந்த இது போதும். சரியா? இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லைட்டாக இன்சைடு நம்ம அவுட் சைடே வைப்போம். சரியா? ஓகே, இது ஷேடோவெல்லாம் இதுக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. ஓகே, நீங்கள் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். சரியா? ஒரு டூப்ளிகேட் மாதிரி ஆல்ட்டு பிடிச்சி அப்படியே நீங்கள் பக்கத்தில் கொண்டு வைக்க போகிறீங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு. கொஞ்சம் நீங்கள் தள்ளி அந்த பக்கம் வைக்கலாம். ஓகே, இப்படி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ ஃபைல். சரி, இதில்லாட்டி இதை நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இதில் சங்கிலி இதில் போட்டுட்டு
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிரிச்சு கொடுத்துருங்க. கண்ட்ரோல் கீ கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை எடுத்துருக்கோம். சரியா? இதை வந்து நல்லா ஒரு குட்டியாக இப்படி பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பேக் ஆரோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? கண்ட்ரோல் டீ கொடுத்து நடுவில் உள்ளதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கொண்டு வந்து இதுக்கு பக்கத்தில் வைக்க போகிறோம். கண்ட்ரோல் டீ கொடுத்து கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, என்ட்ரு அடிச்சுட்டு எரேசர் டூலில் போயிட்டு இதை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சுருங்க. இப்படி மறைஞ்சிடும். சரியா? கண்ட்ரோல் டீ கொடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறனாலும் தள்ளி வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த பக்கம் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு அது செட் ஆகாது, இந்த பக்கம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்படி வச்சுட்டு என்ட்ரு அடிச்சிருங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இதை என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு கட் பண்ணிக்குவோம். சரியா? இதை கொண்டு வந்து இதில் ஒரு சும்மா ஒரு கட் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. எதுக்கும் ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணிக்கணும். லேயர் 1க்குள்ளே வந்துடுங்க முதல்ல. அப்படியே இதை கொஞ்சம் அதை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கும் கட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதிலே வந்து பேஸ்ட்டு கொடுத்துருங்க. சரி, ஓகே. இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் டீ கொடுத்து இதை சைடாக எடுத்து வைக்க போகிறோம். கண்ட்ரோல் டீ கொடுத்து இப்படி எடுத்து வைக்க போகிறோம். ஓகேவா? என்ட்ரு அடிச்சிருங்க. சரியாக அதுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து சங்கிலி போட்டுட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஆல்ட் இதை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து இழுத்து இங்கே வைக்க போகிறோம். சரியா? இப்போ பார்த்தீங்களா அழகாக அதுக்குள்ள வந்து செட் ஆகிடுச்சு. அழகாக இப்படி வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்மளுக்கு கொஞ்சம் இது நீளமாக தேவை அப்படின்னா கண்ட்ரோல் டீ கொடுத்து நீளமாக கூட இங்கே வச்சுக்கலாம். சரியா? அதே போல் இதையும் கொஞ்சம் நீளமாக வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் டீ கொடுத்து நீளமாக வச்சுனாலும் வச்சுக்கலாம். சரியா? என்ட்ரு அடிச்சிருங்க. ஓகே, இப்படி வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த நடுவுக்குள்ளே நம்ம 2 கோடு மாதிரி வரணும். அதுக்கு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வாங்க ஓகே. ஷிஃப்ட்டு பேக். ஓகேவா? கண்ட்ரோல் டீ கொடுத்துருங்க. அது கொஞ்சம் சின்னதாக தெரியுது, கொஞ்சம் பெருசாகும். ஓகே, என்ட்ரு அடிச்சிருங்க. அதில் போயிட்டு ஒரு காப்பி இந்த மாதிரி வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள் அழகாக இருக்குதா? இதுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரோக்கு கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா?
லேயருக்குள்ளே போயிட்டு லேயர் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படியும் வரலாம். ஸ்ட்ரோக்கு வந்து கிராடியன்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி அழகாக இருக்கும். வேறு கலர்னாலும் கொடுக்கலாம். இதை கொடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கருப்பு இதுக்குள்ளே அதுக்கு வேறு எதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் முயற்சி பண்ண போகிறோம். இப்படின்னு பாருங்கள். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு சங்கிலி போட்டுருங்க. ஓகேவா? கண்ட்ரோலி கொடுத்துருங்க. சரியா? இப்போ வந்து அழகாக இப்படி எடுத்து பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி நீங்களே அழகாக நீங்கள் கண்ணாடி உருவாக்கலாம். கலராக உருவாக்கலாம். நிறைய கலர் இது மாதிரி உருவாக்கலாம். இப்போ நான் வச்ச இந்த கலரை விட நீங்கள் வேறு இது பண்ணி கார்டியனில் தான் நீங்கள் போகணும் அதிகமாக. அப்போ தான் இந்த மாதிரி நடுவுக்குள்ளே இந்த மாதிரி கலர்லாம் வரும். சரியா? இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.